மீன ராசிக்காரர்களே வணக்கம். தற்போது உங்கள் ராசியான மீன ராசியிலேயே சனி பகவான் வக்ர நிலையில் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். அதனால் இந்த காலகட்டம் மீன ராசிக்காரர்களுக்கு சாதாரணமாக கடந்து செல்லக்கூடிய காலம் அல்ல. ஏற்கனவே சில விஷயங்களில் தாமதம், ஒரு காரியம் முடியும் என்று நினைக்கும் நேரத்தில் மீண்டும் ஒரு தடை, எவ்வளவு முயற்சி செய்தாலும் எதிர்பார்த்த வேகத்தில் முன்னேற்றம் கிடைக்காத நிலை, பொறுப்புகள் அதிகரிப்பது, எதிர்காலத்தை பற்றிய சிந்தனை அதிகமாக இருப்பது என வாழ்க்கையின் சில பகுதிகளில் அழுத்தத்தை உணர்ந்து கொண்டிருக்கும் மீன ராசிக்காரர்கள் இருக்கலாம். இப்போது சனி பகவானின் வக்ர பயணம் இந்த விஷயங்களில் இன்னும் சில முக்கியமான மாற்றங்களை கொண்டு வரக்கூடிய காலமாக அமைகிறது. குறிப்பாக விடுதி மற்றும் தொழில், பணவரவு மற்றும் செலவுகள், கடன் மற்றும் சேமிப்பு, குடும்ப உறவுகள், காதல் மற்றும் திருமண வாழ்க்கை, நீண்ட நாட்களாக தாமதமாகிக் கொண்டிருக்கும் காரியங்கள், இவற்றில சில முக்கியமான திருப்பங்களை இந்த காலகட்டத்தில் பார்க்க வேண்டியிருக்கும். சனி பகவான் என்றாலே பயப்பட வேண்டிய கிரகம் என்று மட்டும் நினைத்து விடக்கூடாது. சனி தாமதப்படுத்தலாம், சோதிக்கலாம், ஒரு விஷயத்தின் உண்மையான நிலையை புரிய வைக்கலாம். ஆனால் அந்த அனுபவங்களின் மூலமாக வாழ்க்கையை இன்னும் உறுதியான பாதைக்கு கொண்டு செல்லக்கூடியவராகவும் பார்க்கப்படுகிறார். அதனால் மீன ராசிக்காரர்களுக்கு இந்த வக்ர காலத்துல எது தொடரும், எது மாறும், எது முடிவுக்கு வரும், எந்த விஷயத்துல புதிய வாய்ப்பு திறக்கும் அப்படின்பதுதான் முக்கியமா பார்க்க வேண்டியது. சிலருக்கு நீண்ட நாட்களாக காத்திருந்த ஒரு விஷயத்துல முடிவு கிடைக்கலாம். சிலருக்கு வேலை அல்லது தொழில் சம்பந்தமாக ஒரு மாற்றம் வரலாம். சிலருக்கு பண விஷயத்துல முக்கியமான முடிவுகளை எடுக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகலாம். சில உறவுகளின் உண்மையான நிலையும் இந்த காலத்தில் தெளிவாகலாம். அதனால் 2026 டிசம்பர் 11 வரை மீன ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் சனி பகவானின் வக்ர பயணம் என்னென்ன மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடும், வேலை எப்படி இருக்கும், தொழிலில் முன்னேற்றம் கிடைக்குமா, பணநிலை எப்படி மாறும், குடும்பத்தில் என்ன நடக்கும், பால்யம் மற்றும் திருமண வாழ்க்கையில என்ன மாற்றம் வரும், எந்த விஷயத்துல அதிக கவனம் தேவை, இந்த காலகட்டத்தில மீன ராசிக்காரர்களுக்கு சாதகமாக மாறக்கூடிய விஷயங்கள் என்ன, இவை அனைத்தையும் ஒவ்வொரு பகுதியாக தெளிவாக பார்க்க போகிறோம். முதலில் தற்போது மீன ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் சனி உருவாக்கி கொண்டிருக்கும் நிலை என்ன, 2026 டிசம்பர் 11 வரை அது எப்படி மாறக்கூடும் என்பதை பார்க்கலாம். தற்போது மீன ராசிக்காரர்களின் நிலை சனி இப்போது எங்கே இருக்கிறார்? மீன ராசிக்காரர்களே, முதலில் ஒரு முக்கியமான விஷயத்தை தெரிந்து கொள்ளுங்கள். தற்போது சனி பகவான் மீன ராசியிலேயே வக்ர நிலையில் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். அதாவது மீன ராசியை சந்திர ராசியாக எடுத்துக்கொண்டால் சனி உங்களுடைய ஜென்ம ராசியில் முதல் இடத்தில் இருக்கிறார். வக்ரம் தொடங்கிய நேரத்தில் நிராயண கணக்குப்படி சனி மீனத்தில் சுமார் 20 டிகிரி 30 நிமிடம் ரேவதி நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் இருந்தார். இந்த வக்ர இயக்கம் 2026 டிசம்பர் 11 அன்று முடிந்து சனி மீண்டும் நேர்கதிக்கு திரும்புகிறார். அதனால் இந்த காலத்தில் மீன ராசிக்காரர்களுக்கு வெளியே நடக்கும் மாற்றங்களை விட உங்களுக்குள்ள நடக்கும் மாற்றங்கள் தான் முக்கியமாக இருக்கும். நாம் போகும் பாதை சரியா, இந்த வேலையை இப்படியே தொடர வேண்டுமா, இவ்வளவு நாள் நம்பிய மனிதர்கள் உண்மையில் நமக்கானவர்களா, நம்முடைய வாழ்க்கையில அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்று இதுவரை பெரிதாக யோசிக்காத விஷயங்களை கூட ஆழமாக யோசிக்க வைக்கும் காலமாக இது அமையலாம். சில மீன ராசிக்காரர்களுக்கு இப்போது ஒரே நேரத்துல பல பொறுப்புகள் இருப்பது போல தோன்றலாம். ஒரு விஷயத்தை முடிச்சால் இன்னொன்று வந்து நிற்கலாம். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த ஒரு காரியம் தாமதமாகலாம். நாம் கொடுக்கும் உழைப்புக்கு உடனடியாக பலன் தெரியாமல் இருக்கலாம். அதனால எல்லாமே ஏன் இவ்வளவு மெதுவாக நடக்கிறது என்ற எண்ணம் கூட வரலாம். ஆனால் இந்த காலத்தின் முக்கியமான விஷயம் வேகம் அல்ல, திருத்தம். சரியாக இல்லாத ஒரு பாதையில வேகமாக செல்வதை விட நின்று பார்த்து சரியான பாதையை தேர்ந்தெடுக்க வேண்டிய சூழ்நிலைகளை இந்த காலம் உருவாக்கலாம். குறிப்பாக பல நாட்களாக தள்ளி போட்ட ஒரு முடிவு மீண்டும் உங்க முன்னாடி வரலாம். முடிஞ்சு விட்டது என்று நினைத்த ஒரு பிரச்சனையை மீண்டும் சரி செய்ய வேண்டியிருக்கலாம். பழைய வேலை தொடர்பான விஷயம், பழைய பண விவகாரம், முடிக்கப்படாத பொறுப்பு அல்லது ஒரு பழைய உறவு தொடர்பான மனக்கசப்பு, இவற்றில் ஏதாவது ஒன்று மீண்டும் கவனம் கேட்கலாம். அதனால் டிசம்பர் 11 வரை மீன ராசிக்காரர்கள் அவசரமாக எல்லாவற்றையும் மாற்ற வேண்டும் என்று ஓடுவதை விட எதை தொடர வேண்டும், எதை சரி செய்ய வேண்டும், எதை விட்டுவிட்டு முன்னேற வேண்டும் என்பதில் தெளிவாக இருப்பது முக்கியமாகும். இந்த வக்ரகாலம் முடியும் போது சில மீன ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில் இருந்த குழப்பம் குறைந்து இனிமேல் இந்த பாதையில் தான் போக வேண்டும் என்று ஒரு தெளிவு உருவாகலாம். அடுத்ததாக
இந்த சனி வக்ர காலத்தில் மீன ராசிக்காரர்களின் வேலை மற்றும் தொழில் வாழ்க்கையில் 2026 டிசம்பர் 11 வரை என்னென்ன மாற்றங்கள் வரலாம் என்பதை பார்க்கலாம். வேலை மற்றும் தொழில் 2026 டிசம்பர் 11 வரை மீன ராசிக்காரர்களே, சனி உங்கள் ஜென்ம ராசியில் வக்ரமாக பயணிக்கும் இந்த காலத்தில் வேலை மற்றும் தொழில் வாழ்க்கையில் பொறுப்பும் உழைப்பும் அதிகமாக இருக்கும். இதுவரை வேலை செய்யும் இடத்தில் இருந்த சில பிரச்சனைகள் மீண்டும் உங்கள் கவனத்திற்கு வரும். நீண்ட நாட்களாக முடிவில்லாமல் இருந்த வேலை, தள்ளிப்போன பொறுப்பு, முடிக்காமல் வைத்திருந்த முக்கியமான காரியம், இவற்றை இனியும் தள்ளிப்போட முடியாத நிலை உருவாகும். சனி இந்த காலத்தில் உங்களிடம் எதிர்பார்ப்பது ஒன்றுதான்: தொடங்கியதை முழுமையாக முடிப்பது. வேலை செய்பவர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும். ஒருவர் செய்ய வேண்டிய வேலையையும் நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டிய சூழ்நிலை உருவாகும். உங்கள் திறமையை நிரூபிக்க வேண்டிய இடங்களும் வரும். ஆரம்பத்தில் இது சுமையாக தெரிஞ்சாலும் இந்த உழைப்பு தான் பின்னால் உங்க மதிப்பை உயர்த்தும். குறிப்பாக வேலை செய்யும் இடத்தில் உங்களுடைய பேச்சை விட நீங்கள் செய்து முடிக்கிற வேலைதான் உங்களுக்கான பெயரை உருவாக்கும். அதனால தேவையில்லாத வாக்குவாதம், அலுவலக அரசியல், மற்றவர்களை நம்பி முக்கியமான பொறுப்புகளை விட்டுவிடுவது, இவற்றிலிருந்து விலகி இருப்பது நல்லது. வேலை மாற்றத்திற்காக நீண்ட நாட்களாக முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கும் இந்த காலம் முக்கியமானது. அவசரமாக கிடைக்கும் முதல் வாய்ப்பை தேர்ந்தெடுப்பதை விட சம்பளம் மட்டுமல்லாமல் வேலை நிலைத்தன்மை, வளர்ச்சி, பொறுப்பு ஆகியவற்றையும் பார்த்து முடிவு எடுப்பது உங்களுக்கு சாதகமாக அமையும். ஏற்கனவே வேலை மாற்றத்தை பற்றி யோசித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு இந்த காலம் எந்த பாதையில தொடர்ந்து செல்ல வேண்டும் என்ற தெளிவை கொடுக்கும். சொந்த தொழில் செய்பவர்களுக்கு புதிய விஷயங்களை ஆரம்பிப்பதை விட ஏற்கனவே இருக்கும் தொழிலை சரி செய்து வலுப்படுத்துவது முக்கியமாயிருக்கும். கணக்கில் கவனம், செலவில் கட்டுப்பாடு, வாடிக்கையாளர்களிடம் தெளிவான தொடர்பு, கொடுக்கல் வாங்கலில் ஆதாரம், இவற்றை சரியாக வைத்துக் கொண்டால் தேவையில்லாத பிரச்சனைகளை தவிர்க்க முடியும். கூட்டுத் தொழில் செய்பவர்கள் குறிப்பாக பணம் மற்றும் பொறுப்பு விஷயங்களில் வாய்மொழி நம்பிக்கையை மட்டும் வைத்துக் கொள்ளாமல் தெளிவாக செயல்பட வேண்டும். இந்த காலத்தில் இன்னொரு மாற்றமும் நடக்கும். உங்களுக்கு பொருந்தாத வேலை எது என்பதை சனி புரிய வைப்பார். பல வருடங்களாக மனநிறைவு இல்லாமல் ஒரு வேலையை தொடர்ந்து கொண்டிருப்பவர்கள் தங்களுடைய திறமைக்கு சரியான பாதை எது என்பதை தீவிரமாக யோசித்து அதற்கான அடித்தளத்தை அமைக்க ஆரம்பிப்பார்கள். அதே நேரத்தில் நல்ல நிலையில் இருக்கிற வேலையை ஒரு நாள் கோபத்திற்காக விட்டுவிடக்கூடாது. சனி காலத்தில் கிடைக்கும் முன்னேற்றம் வேகமாக தெரியாமல் இருக்கலாம். ஆனால் ஒழுக்கமாக தொடர்ந்து உழைத்தவர்களுக்கு கிடைக்கும் முன்னேற்றம் நிலையானதாக இருக்கும். 2026 டிசம்பர் 11 வரை மீன ராசிக்காரர்களின் வேலை மற்றும் தொழில் வாழ்க்கையில் முக்கியமான பாடம் இதுதான். அவசரம் வேண்டாம், அலட்சியம் வேண்டாம், தொடர்ச்சியான உழைப்பை மட்டும் விடாதீர்கள். இந்த காலத்தில் நீங்கள் அமைக்கும் தொழில் அடித்தளம், நீங்கள் சம்பாதிக்கும் அனுபவம், உங்களுக்காக உருவாகும் நம்பிக்கை, இவை அடுத்த கட்ட வாழ்க்கையில உங்களுக்கு பெரிய பலமாக இருக்கும். வேலை மற்றும் தொழிலில் உழைப்பு முக்கியமாக இருக்கும் இந்த காலத்தில். அதற்கு அடுத்ததா மிகவும் கவனிக்க வேண்டிய பகுதி பணம். வருமானம் வந்தாலும் அதை எப்படி கையாள்கிறீர்கள், எந்த செலவை கட்டுப்படுத்துகிறீர்கள், கடன் விஷயத்தில் என்ன செய்கிறீர்கள் என்பதுதான் 2026 டிசம்பர் 11 வரை மீன ராசிக்காரர்களின் பொருளாதார நிலையை தீர்மானிக்கும் முக்கியமான விஷயமாக இருக்கும். பணம், சேமிப்பு மற்றும் கடன். 2026 டிசம்பர் 11 வரை மீன ராசிக்காரர்களே, 2026 டிசம்பர் 11 வரை பண விஷயத்தில் கட்டுப்பாடுதான் உங்களுடைய மிகப்பெரிய பாதுகாப்பு. வருமானம் வந்தாலும் அதே நேரத்துல குடும்பத் தேவைகள், பழைய பாக்கிகள், வீட்டுச் செலவுகள், வெளியே செல்ல சூழல் இருக்கும். அதனால இந்த காலத்துல எவ்வளவு சம்பாதிக்கிறீங்க என்பதை விட எவ்வளவு சரியா கையாள்கிறீங்கள் என்பதுதான் முக்கியம். முதலில் தேவையான செலவு எது, காத்திருக்கக்கூடிய செலவு எது, தேவையில்லாத செலவு எது என்பதை பிரித்து பார்க்க வேண்டும். கையில் பணம் இருக்கிறது என்பதற்காக உடனடியாக செலவு செய்வது, மற்றவர்களின் வாழ்க்கையை பார்த்து தேவையில்லாத பொருட்களை வாங்குவது, திட்டமில்லாமல் பெரிய தொகையை வெளியே விடுவது ஆகியவற்றை கட்டுப்படுத்த வேண்டும். கடன் வைத்திருக்கும் மீன ராசிக்காரர்கள் இந்த காலத்தை புதிய கடன்களை சேர்க்கும் நேரமாக மாற்றாமல் ஏற்கனவே இருக்கும் கடன் சுமையை குறைக்கும் நேரமாக பயன்படுத்த வேண்டும். சிறிய தொகையாக இருந்தாலும் தொடர்ந்து செலுத்துவது முக்கியம். ஒரே நாளில் எல்லாவற்றையும் சரி செய்ய வேண்டும் என்ற அழுத்தம் தேவையில்லை. பாக்கிகளை ஒவ்வொன்றாக முடித்து வரும்போது பொருளாதார அழுத்தம் குறையும். அடுத்த முக்கியமான விஷயம் கொடுக்கல் வாங்கல். நெருக்கமானவர், நண்பர், உறவினர் என்ற காரணத்திற்காக பெரிய பண விஷயத்தில்
கண்மூடித்தனமாக நம்பிக்கை வைக்காதீர்கள். பணம் கொடுப்பது, கடன் வாங்குவது, கூட்டாக முதலீடு செய்வது, ஒருவருக்காக பொருளாதார பொறுப்பை ஏற்றுக்கொள்வது, இவற்றில் தெளிவான கணக்கு அவசியம். உறவு தனி, பணம் தனி. இந்த ஒரு விஷயத்தை கடைபிடிப்பது தேவையில்லாத மனக்கசப்பை தவிர்க்கும். நீண்ட நாட்களாக உங்களுக்கு வரவேண்டிய பணம் இருந்தால் அதை முறையாக தொடர்ந்து கேட்டு பெறுவதில் கவனம் செலுத்துங்கள். மறந்துவிட்ட பாக்கி, முடிக்காமல் இருக்கும் கணக்கு, தாமதமாக இருக்கும் தொகை என பழைய பண விவகாரங்களை ஒழுங்குபடுத்துவதற்கு முன்னுரிமை கொடுங்கள். சேமிப்பிலும் பெரிய இலக்கை பார்த்து ஆரம்பிக்காமல் தொடர்ச்சியை உருவாக்குங்கள். வருமானம் கிடைக்கும் ஒவ்வொரு முறையும் ஒரு பகுதியை தனியாக வைத்துவிட்டு மீதியை செலவுகளுக்கு பயன்படுத்தும் பழக்கம் இந்த காலத்திலே மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். அவசர தேவைக்கான பணத்தை தனியா வைத்திருப்பதும் முக்கியம். ஏனென்றால் எதிர்பாராத செலவு வந்த நேரத்தில் கடன் தேடாமல் சமாளிக்க அது உதவும். சொத்து, வீடு, வாகனம் அல்லது பெரிய பொருள் வாங்கும் முடிவில் ஆசையை மட்டும் வைத்து செயல்படாதீர்கள். மாத வருமானம், ஏற்கனவே இருக்கும் செலவுகள், கடன் பொறுப்பு, அடுத்த சில வருடங்களுக்கான குடும்பத் தேவைகள் எல்லாவற்றையும் கணக்கிட்ட பிறகே பெரிய பொருளாதார முடிவை எடுக்க வேண்டும். 2026 டிசம்பர் 11 வரை மீன ராசிக்காரர்களுக்கு பண விஷயத்தில் ஒரு தெளிவான விதி இருக்க வேண்டும். வருமானத்தை மதியுங்கள், செலவை கட்டுப்படுத்துங்கள், கடனை குறையுங்கள், கணக்கில்லாத கொடுக்கல் வாங்கலை தவிருங்கள், சேமிப்பை பழக்கமாக மாற்றுங்கள். இந்த 5 விஷயங்களை சரியாக வைத்துக் கொண்டால் பணம் தொடர்பான தேவையில்லாத அழுத்தத்தை குறைத்து உங்கள் பொருளாதார வாழ்க்கையை ஒழுங்கான பாதையில் கொண்டு செல்ல முடியும். அடுத்து, குடும்பம் மற்றும் உறவுகள். இந்த பகுதியில் பணத்தை விட முக்கியமான ஒன்று சோதிக்கப்படும். யார் உண்மையாக உங்களுடன் நிற்கிறார்கள் என்பதுதான் அது. குடும்பம் மற்றும் உறவுகள். 2026 டிசம்பர் 11 வரை மீன ராசிக்காரர்களே, சனியின் வக்ர பயணத்தில் குடும்பம் மற்றும் உறவுகளை பொறுத்தவரை உண்மையான மனிதர்களுக்கும் பெயரளவு உறவுகளுக்கும் உள்ள வித்தியாசம் தெளிவாகும். இதுவரை குடும்பத்தில் மற்றவர்களின் பிரச்சனைகளையும் சேர்த்து சுமந்து கொண்டிருந்தவர்கள் இனி எல்லாவற்றிற்கும் தாங்களே பொறுப்பேற்க வேண்டியதில்லை என்பதை புரிந்து கொள்வீர்கள். யாருக்கு உதவி தேவை, யார் உங்களுடைய நல்ல மனதை பயன்படுத்திக் கொள்கிறார்கள், யார் உங்களை உண்மையாக மதிக்கிறார்கள், இந்த வேறுபாடு வெளிப்படையாக தெரியும். குறிப்பாக உறவினர்கள் மத்தியில் நீண்ட நாட்களாக பேசப்படாமல் இருந்த ஒரு விஷயம் மீண்டும் வெளியில வரும். சொத்து, பணம், குடும்ப பொறுப்பு, கொடுக்கல் வாங்கல் அல்லது பழைய மனக்கசப்பு, எதுவாக இருந்தாலும் அதை மறைத்து வைத்து உறவை தொடர்வதை விட தெளிவாக பேசி ஒரு முடிவுக்கு கொண்டு வர வேண்டிய நிலை உருவாகும். இந்த இடத்தில் கோபத்தை விட தெளிவான வார்த்தைகளே உங்களுக்கு பலம். யார் என்ன சொன்னார்கள் என்பதை வைத்து உடனடியாக முடிவு எடுக்காதீர்கள். ஒருவரை பற்றிய விஷயத்தை இன்னொருவர் மூலமாக கேட்டு உறவை கெடுத்துக் கொள்ளாதீர்கள். சம்பந்தப்பட்ட மனிதரிடம் நேரடியாக பேசுங்கள். அது பல வருட தவறான புரிதலை ஒரே உரையாடலில் முடிக்க உதவும். குடும்பத்திற்காக தொடர்ந்து விட்டுக் கொடுத்து வந்த மீன ராசிக்காரர்களிடம் ஒரு முக்கியமான மாற்றமும் உருவாகும். அன்பு காட்டுவீர்கள், ஆனால் உங்களுக்கான எல்லையையும் வைத்துக் கொள்வீர்கள். மற்றவர்களின் சந்தோஷத்திற்காக ஒவ்வொரு முறையும் உங்களுடைய நிம்மதியை விட்டுக் கொடுக்கும் பழக்கம் குறையும். உங்களுடைய நேரம், பணம், பொறுப்பு ஆகியவற்றை யாருக்காக செலவிட வேண்டும் என்பதில் தெளிவு வரும். பெற்றோர் மற்றும் வயதான குடும்ப உறுப்பினர்கள் தொடர்பான பொறுப்புகளில் கூடுதல் கவனம் இருக்கும். அவர்களுடைய தேவைகளை நேரம் ஒதுக்கி கவனிப்பது குடும்பத்தில் இருந்த சில இடைவெளிகளை குறைக்கும். உடன் பிறந்தவர்களிடமிருந்த பழைய கருத்து வேறுபாடுகளும் பேசி தீர்க்க வேண்டிய கட்டத்திற்கு வரும். இந்த காலத்துல சில பழைய உறவுகள் மீண்டும் தொடர்புக்கு வருவதும் முக்கியமான விஷயம். பல மாதங்கள் அல்லது வருடங்களாக பேசாமல் இருந்த ஒருவர் மீண்டும் பேசலாம். ஆனால் திரும்பி வந்தார் என்பதற்காக பழைய இடத்தை உடனே கொடுத்து விடாதீர்கள். அவருடைய வார்த்தைகளை விட செயல்களை கவனியுங்கள். ஒரு மனிதர் உண்மையாக மாறியிருக்கிறாரா என்பதை காலம்தான் காட்ட வேண்டும். அதே போல உங்கள் வாழ்க்கையிலிருந்து விலக வேண்டிய உறவுகளை கட்டாயமாக பிடித்து வைத்துக் கொள்ளாதீர்கள். ஒருவர் தொடர்ந்து மரியாதையை குறைக்கிறார், உங்களுடைய நிம்மதியை கெடுக்கிறார், தேவை இருக்கும் போது மட்டும் தேடுகிறார் என்றால் அந்த உறவிற்கு ஒரு எல்லை வைப்பது அவசியம். அது பகை அல்ல, உங்களுடைய மன நிம்மதியை பாதுகாப்பது. 2026 டிசம்பர் 11 வரை குடும்பம் மற்றும் உறவுகளில் உங்களுக்கு கிடைக்கும் மிகப்பெரிய தெளிவு யார் அருகில் இருக்கிறார்கள் என்பதல்ல, யார் உண்மையாக உங்களுக்காக இருக்கிறார்கள் என்பதுதான். உங்களை மதிக்கும் உறவுகள் இன்னும் வலுவாகும். தவறான புரிதலால் ஏற்பட்ட இடைவெளிகள் சரியாகும். ஒருதலை பட்சமாக நீங்கள் மட்டும் சுமந்த உறவுகளில் எல்லைகள் உருவாகும்.
தேவையில்லாத மனிதர்களுக்காக மனதை சோர்வடையச் செய்வதும் குறையும். இந்த மாற்றங்களுக்குப் பிறகு உங்கள் வாழ்க்கையில் எண்ணிக்கையில் குறைவான மனிதர்கள் இருந்தாலும் உண்மையாக நம்பக்கூடிய மனிதர்கள் மட்டும் அருகில் இருப்பார்கள். அடுத்ததாக காதல் மற்றும் திருமண வாழ்க்கை. இந்த பகுதியில் சனி வெளிப்படுத்துவது உணர்ச்சியை மட்டுமல்ல, ஒரு உறவு உண்மையில் வாழ்க்கை முழுவதும் தொடரக்கூடியதா என்பதைத்தான். காதல் மற்றும் திருமண வாழ்க்கை 2026 டிசம்பர் 11 வரை. மீன ராசிக்காரர்களே, சனி வக்ர காலத்தில் காதல் மற்றும் திருமண வாழ்க்கையில் உணர்ச்சியை விட உறவின் அடித்தளம் முக்கியமாகும். காதலில் இருப்பவர்களுக்கு முதலில் புரியப் போவது உங்கள் துணை உங்களை எந்த அளவிற்கு புரிந்து கொள்கிறார் என்பதுதான். அன்பாக பேசுவது மட்டும் ஒரு உறவை வலுவாக்காது. கஷ்டமான நேரத்தில் உடன் நிற்பது, உங்கள் நிலையை புரிந்து கொள்வது, மரியாதை கொடுப்பது, எதிர்காலத்தை உங்களோடு சேர்ந்து திட்டமிடுவது, இவையெல்லாம் இருந்தாதான் அந்த உறவு அடுத்த நிலைக்கு செல்லும். நீண்ட நாட்களாக காதலில் இருந்தும் திருமணம் தொடர்பான முடிவு எடுக்காமல் இருப்பவர்களுக்கு இந்த காலத்தில் உறவின் எதிர்காலம் பற்றிய தெளிவான பேச்சு நடக்கும். குடும்ப சம்மதம், வேலை, வருமானம், வசிக்கும் இடம், திருமணத்திற்கு பிறகான பொறுப்புகள் என நடைமுறை வாழ்க்கையை பற்றிய விஷயங்கள் முன்னால் வரும். இங்கே உண்மையான உறவுகள் இன்னும் வலுவாகும். வெறும் வாக்குறுதிகளால் மட்டும் தொடர்ந்த உறவுகளில் இடைவெளி உருவாகும். ஒருதலை காதலில் இருப்பவர்களுக்கும் இது முக்கியமான காலம். ஒருவர் உங்களை தேர்ந்தெடுக்கிறாரா இல்லையா என்பதற்காக உங்கள் வாழ்க்கையை நிறுத்தி வைக்காதீர்கள். உங்களை மதிக்காத இடத்தில் தொடர்ந்து அன்பை நிரூபிக்க முயற்சி செய்வது மனதை மட்டுமே சோர்வடையச் செய்யும். உண்மையான அன்பு உங்களை தினமும் சந்தேகத்தில் வைத்திருக்காது. ஏற்கனவே பிரிந்த காதல் உறவுகளில் பழைய மனிதரின் நினைவு மீண்டும் மனதில் வலுவாக வரலாம். சிலருக்கு மீண்டும் தொடர்பு ஏற்படும் சூழலும் உருவாகும். ஆனால் பழைய உறவை மீண்டும் ஏற்றுக்கொள்ளும் முன்பு அந்த பிரிவை உருவாக்கிய காரணம் உண்மையில் சரியாகிவிட்டதா என்பதை மட்டும் பாருங்கள். தனிமையால் பழைய உறவிற்கு திரும்புவதும் பழைய நினைவுகளுக்காக நடந்ததை மறப்பதும் மீண்டும் அதே பிரச்சனையை உருவாக்கும். திருமண முயற்சியில் இருப்பவர்களுக்கு அவசரமாக ஒரு முடிவை எடுப்பதை விட வரக்கூடிய துணையின் குணம், பொறுப்பு, குடும்ப சூழல், வாழ்க்கையை அணுகும் விதம் ஆகியவற்றை தெளிவாக தெரிந்து கொண்டு முன்னேறுவது முக்கியம். திருமணம் என்பது ஒரு நாள் நிகழ்ச்சி அல்ல, 2 மனிதர்கள் சேர்ந்து நடத்த வேண்டிய வாழ்க்கை. அதனால் வெளித்தோற்றம், சம்பளம், குடும்பத்தின் வசதி ஆகியவற்றை மட்டும் வைத்து துணையை தேர்ந்தெடுக்காமல் மனப்பக்குவத்தையும் மரியாதையையும் முதலில் பாருங்க. ஏற்கனவே திருமணமான மீன ராசிக்காரர்களுக்கு கணவன் மனைவியிடையே பேசாமல் வைத்திருக்கும் விஷயங்களை சரி செய்ய வேண்டிய நேரம் இது. பணம், குடும்ப பொறுப்பு, வேலை அழுத்தம், உறவினர்களின் தலையீடு, நேரம் ஒதுக்காதது, இவற்றால் ஏற்பட்ட மனக்கசப்பை நீண்ட நாட்கள் மனதிற்குள் வைத்திருந்தால் இடைவெளி பெரிதாகும். அதனால் குற்றம் சொல்லும் பேச்சை விட தீர்வு காணும் பேச்சு முக்கியம். துணை செய்த பழைய தவறை ஒவ்வொரு சண்டையிலும் மீண்டும் எடுத்து பேசுவதை நிறுத்துங்கள். அதேபோல் உங்களுடைய மனதில் இருப்பதை துணைதானாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றும் எதிர்பார்க்காதீர்கள். சொல்ல வேண்டியதை சரியான நேரத்தில் தெளிவாக சொல்லுங்கள். இந்த ஒரு மாற்றம் பல திருமண உறவுகளில் இருந்த தேவையில்லாத மன அழுத்தத்தை குறைக்கும். 2026 டிசம்பர் 11 வரை காதல் மற்றும் திருமண வாழ்க்கையில் சனி உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும் முக்கியமான விஷயம், உங்களை நேசிப்பவர் யார் என்பதை வார்த்தைகள் தீர்மானிக்காது. உங்களுடன் பொறுப்பாக நிற்பவர் யார் என்பதுதான் தீர்மானிக்கும். உண்மையான உறவுகள் பொறுப்போடு அடுத்த நிலைக்கு செல்லும். மரியாதை இல்லாத உறவுகளுக்கு எல்லை உருவாகும். கணவன் மனைவி இடையே மறைத்து வைத்திருந்த பிரச்சனைகள் பேசப்பட்டு ஒழுங்குபடுத்தப்படும். திருமணத்தை எதிர்பார்த்திருப்பவர்கள் துணையை தேர்ந்தெடுப்பதில் முன்பை விட தெளிவாக செயல்படுவார்கள். இந்த வக்ர காலம் காதலை தேட வைப்பதற்காக அல்ல, உங்கள் வாழ்க்கையில் எந்த உறவுக்கு உண்மையான இடம் இருக்கிறது என்பதை புரிய வைப்பதற்கான காலம். அதற்கு பிறகு சனி தொடப்போகும் முக்கியமான பகுதி உங்கள் வாழ்க்கையின் திசை. இதுவரையே தடைப்பட்ட ஒன்று நகர்வதும் தேவையில்லாத ஒன்று முடிவதும் புதிய பாதைக்கு இடம் உருவாவதும் சேர்ந்துதான் மீன ராசிக்காரர்களின் அடுத்த முக்கிய திருப்பம் அமைகிறது. சனியால் வரும் முக்கிய திருப்பம் 2026 டிசம்பர் 11 வரை. மீன ராசிக்காரர்களே, இந்த சனி வக்ர காலத்தின் முக்கியமான பகுதி இதுதான். நீண்ட காலமாக உங்க வாழ்க்கையில் முடிவில்லாமல் இருந்த சில விஷயங்களுக்கு ஒரு தெளிவான முடிவு உருவாகும். இதுவரை செய்யலாமா வேண்டாமா என்று தள்ளி போட்ட முடிவுகள், மாற்ற வேண்டும் என்று நினைத்தும் மாற்றாமல் வைத்திருந்த விஷயங்கள், மனதிற்குள் சரியில்லை என்று தெரிந்தும் பழக்கத்திற்காக தொடர்ந்து வந்த சூழ்நிலைகள், இவற்றை அதேபடி சுமந்து கொண்டு செல்லும் மனநிலை மாறும். ஒரு கட்டத்தில் இனி இப்படியே இருக்க வேண்டாம் என்ற உறுதியான எண்ணம் உருவாகும்.
அந்த எண்ணம் தான் இந்த காலத்தின் முக்கியமான திருப்பம். மீன ராசிக்காரர்களில் சிலர் பல வருடங்களாக மற்றவர்களின் எதிர்பார்ப்புக்கு ஏற்ப வாழ்க்கையை நடத்தி வந்திருப்பீர்கள். குடும்பத்துக்காக, சூழ்நிலைக்காக, மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள் என்றதுக்காக உங்களுடைய சில முக்கியமான விருப்பங்களை பின்னால வைத்திருப்பீர்கள். இப்போது அந்த மனநிலை மாறும். உங்களுடைய வாழ்க்கைக்கு எது சரி என்பதை நீங்களே தீர்மானிக்க ஆரம்பிப்பீர்கள். இதனால பழைய வாழ்க்கையை முழுவதுமாக தூக்கி எறிவது அல்ல, தேவையானதை வைத்துக்கொண்டு தேவையில்லாததை விலக்கி அடுத்த கட்டத்தை ஒழுங்காக அமைப்பதுதான் இந்த மாற்றம். இதுவரைக்கும் ஒரு முடிவு எடுக்கும் போது பலருடைய கருத்தை கேட்டு குழம்பியவர்கள் இப்போது தங்களுடைய அனுபவத்தை நம்ப ஆரம்பிப்பார்கள். மற்றவர்கள் சொல்வதை கேட்பீர்கள், ஆனால் கடைசி முடிவு உங்களுடையதாக இருக்கும். இந்த மனமாற்றமே மிகப்பெரிய முன்னேற்றம். அதே போல பல வருடங்களாக உங்களை பின்னால் இழுத்த ஒரு பழக்கமும் இந்த காலத்தில் முடிவுக்கு கொண்டு வரப்பட வேண்டும். நாளைக்கு பார்த்து கொள்ளலாம் என்று தள்ளி போடுவது, ஒரு தோல்விக்கு பிறகு மீண்டும் முயற்சி செய்யாமல் இருப்பது, எல்லோரையும் திருப்திப்படுத்த முயற்சி செய்வது, தேவையில்லாத விஷயங்களை மனதில் வைத்து தொடர்ந்து யோசிப்பது, இவற்றில் எது உங்கள் முன்னேற்றத்தை தடுத்ததோ அதிலிருந்து வெளியே வர வேண்டிய தெளிவு கிடைக்கும். மற்றொரு முக்கியமான மாற்றம், உங்கள் நேரத்தின் மதிப்பு புரியும். யாருக்காக நேரம் செலவிட வேண்டும், எந்த விஷயத்துக்கு உழைக்க வேண்டும், எந்த இடத்தில் அமைதியாக விலக வேண்டும் என்பதில் முன்பை விட உறுதியான நிலைப்பாடு வரும். அதனால் உங்கள் வாழ்க்கையில் சில கதவுகள் மூடப்படுவதையும் தோல்வியாக பார்க்காதீர்கள். எல்லா வாய்ப்புகளும் நமக்கானவை அல்ல. எல்லா மனிதர்களும் கடைசி வரை நம்முடன் பயணிக்க வேண்டியவர்களும் அல்ல. எல்லா ஆசைகளையும் நிறைவேற்றினால்தான் வாழ்க்கை வெற்றி என்பதும் கிடையாது. சில விஷயங்கள் முடிந்த பிறகுதான் நமக்கான சரியான விஷயத்திற்கு இடம் உருவாகிறது. இந்த காலம் மீன ராசிக்காரர்களுக்கு அதைத்தான் தெளிவாக உணர்த்தும். இதுவரைக்கும் நடந்ததை மாற்ற முடியாது, ஆனால் அதிலிருந்து என்ன கற்றுக்கொண்டு அடுத்து எப்படி வாழ வேண்டும் என்பதை மாற்ற முடியும். அதனால கடந்த காலத்தை நினைத்து உங்களை நீங்களே குறை சொல்லிக் கொண்டிருப்பதை நிறுத்துங்கள். தவறான முடிவை எடுத்திருந்தால் அதை பாடமாக எடுத்துக் கொள்ளுங்கள். ஒரு வாய்ப்பை தவற விட்டிருந்தால் அடுத்த வாய்ப்புக்கு தயாராகுங்கள். ஒரு மனிதரை தவறாக நம்பியிருந்தால் அடுத்த முறை மனிதர்களை புரிந்து கொண்டு இடம் கொடுங்கள். அனுபவம் உங்களை உடைப்பதற்காக வரவில்லை, உங்களை மாற்றுவதற்காக வந்தது. 2026 டிசம்பர் 11 வரை மீன ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் நடக்கும் மிகப்பெரிய திருப்பம் வெளியில் மட்டும் இருக்காது, உங்களுடைய சிந்தனையில் இருக்கும். பயத்தோடு எடுத்த முடிவுகள் குறையும், தேவையில்லாத குற்ற உணர்வு குறையும், மற்றவர்களின் அங்கீகாரத்திற்காக வாழும் மனநிலை மாறும். உங்களுடைய வாழ்க்கையை ஒழுங்குபடுத்த வேண்டும் என்ற உறுதி அதிகரிக்கும். அந்த மாற்றம் வந்த பிறகு நீங்கள் பார்க்கும் மனிதர்களும் மாறுவார்கள். நீங்கள் தேர்ந்தெடுக்கும் பாதையும் மாறும். உங்கள் நேரத்தை பயன்படுத்தும் விதமும் மாறும். டிசம்பர் 11க்குள்ள எல்லாமே ஒரே நாளில் மாற வேண்டும் என்பதல்ல இந்த பலன். அதற்குள் எதை எடுத்துச் செல்ல வேண்டும், எதை அங்கேயே விட்டுவிட வேண்டும் என்பதில உங்களுக்குள் ஒரு தெளிவான முடிவு உருவாக வேண்டும். அந்த முடிவோடு அடுத்த கட்டத்திற்கு செல்லும் மீன ராசிக்காரர்களுக்கு பழைய குழப்பத்தை சுமந்து செல்லாத புதிய வாழ்க்கை பாதை தொடங்கும். இதுதான் இந்த சனி வக்ர பயணம் உங்களிடம் உருவாக்கும் மிக முக்கியமான மாற்றம். 2026 டிசம்பர் 11 வரை மீன ராசிக்காரர்கள் கடைபிடிக்க வேண்டிய முக்கிய விஷயங்கள். மீன ராசிக்காரர்களே, இந்த சனி வக்ர காலத்தை எளிதாக கடக்க வேண்டுமென்றால் சில விஷயங்களில் உறுதியாக இருக்க வேண்டும். முதலாவதாக, அவசர முடிவுகளை முழுமையாக தவிருங்கள். கோபத்தில் வேலை விட்டு வெளியேறுவது, ஒரே நாளில் வாழ்க்கையை மாற்றும் முடிவு எடுப்பது, யாருடைய பேச்சை கேட்டும் உடனடியாக நம்புவது, இப்படிப்பட்ட செயல்கள் பின்னால் வருத்தத்தை உருவாக்கும். ஒவ்வொரு முடிவுக்கும் சிறிது நேரம் கொடுங்கள். நிதானமாக யோசித்து முடிவு எடுங்கள். இரண்டாவதாக, உங்கள் உடல் நலத்தை அலட்சியப்படுத்தாதீர்கள். வேலை இருக்கிறது, நேரமில்லை என்று சொல்லிக்கொண்டே உடலை கவனிக்காமல் இருந்தால் அதன் தாக்கம் பிறகு தெரியும். சரியான நேரத்தில் உணவு, போதுமான தூக்கம், சிறிது உடற்பயிற்சி, இவற்றை ஒரு பழக்கமாக மாற்றுங்கள். உடல் வலுவாக இருந்தால்தான் மனமும் உறுதியாக இருக்கும். மூன்றாவதா, நேரத்தின் மதிப்பை புரிந்து கொள்ளுங்கள். உங்களுடைய நேரத்தை மதிக்காத மனிதர்களுக்காக உங்களுடைய வாழ்க்கையை வீணாக்காதீர்கள். ஒவ்வொரு நாளும் உங்களுடைய இலக்கிற்காக, உங்களுடைய குடும்பத்துக்காக, உங்களுடைய வளர்ச்சிக்காக கொஞ்சம் நேரம் செலவிடுங்க. நான்காவதாக, உங்களை மற்றவர்களுடன் ஒப்பிடுவதை நிறுத்துங்க. ஒவ்வொருவருக்கும் வாழ்க்கை பாதை வேறு, ஒவ்வொருவருக்கும் நேரம் வேறு. மற்றவர்களின் வெற்றியை பார்த்து மனமுடையாதீர்கள். உங்களுடைய பயணத்தில் கவனம் செலுத்துங்கள். தொடர்ந்து முன்னேறுங்கள். ஐந்தாவதாக,
கோபத்தில் பேசும் வார்த்தைகளை கட்டுப்படுத்துங்கள். ஒரு நிமிட கோபத்தில் பேசப்பட்ட ஒரு வார்த்தை பல வருட உறவை உடைக்கக்கூடும். அதனால் உணர்ச்சியில் அல்ல, அமைதியில் பேச கற்றுக்கொள்ளுங்கள். 6வதாக, உங்களுடைய ரகசியங்களையும் எதிர்கால திட்டங்களையும் எல்லோரிடமும் பகிர வேண்டாம். முடியும் வரை அமைதியாக உழையுங்கள். முடிவு கிடைத்த பிறகு உலகமே பார்த்து கொள்ளும். 7வதாக, பணம் சம்பாதிப்பது முக்கியம். ஆனால் நேர்மையாக சம்பாதிப்பது அதைவிட முக்கியம். குறுக்கு வழிகளை தேர்ந்தெடுக்காதீர்கள். உழைப்பால் வரும் வருமானம் மெதுவாக இருந்தாலும் அது நிலைத்து நிற்கும். 8வதாக, இறை நம்பிக்கையை விட்டுவிடாதீர்கள். சனி பகவான் தண்டிக்க வருபவர் அல்ல, ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்க வருபவர், பொறுமையை வளர்க்க வருபவர், வாழ்க்கையை சரியான பாதைக்கு திருப்ப வருபவர். அதனால சோதனை வந்தாலே பயப்படாதீர்கள். அது உங்களை பலவீனமாக்க அல்ல, வலிமையாக மாற்றத்தான் வந்திருக்கிறது. 2026 டிசம்பர் 11 வரை இந்த சில விஷயங்களை மனதில் வைத்து நடந்தால் வாழ்க்கையில தேவையில்லாத பல பிரச்சனைகளை நீங்களே தவிர்க்க முடியும். சனி பகவான் கொடுக்கும் பாடத்தை புரிந்து கொண்டு முன்னேறும் மீன ராசிக்காரர்களுக்கு இந்த காலம் முடியும் போது முன்பிருந்த மனிதராக நீங்கள் இருக்க மாட்டீர்கள். அனுபவத்தில், மனப்பக்குவத்தில், முடிவு எடுக்கும் திறனில் மிகவும் வலுவான மனிதராக மாறியிருப்பீர்கள். இப்போது இந்த சனி வக்ர பலனின் நிறைவா மீன ராசிக்காரர்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டிய கடைசி சில முக்கியமான விஷயங்களை பார்க்கலாம். மீன ராசிக்காரர்களே, 2026 டிசம்பர் 11 வரை நடைபெறும் இந்த சனி வக்ர பயணத்தை ஒரு சாதாரண காலகட்டமாக மட்டும் பார்க்காதீர்கள். உங்கள் வாழ்க்கையில் எது உண்மையில் நிலைக்க வேண்டும் என்பதை தீர்மானிக்கும் காலமாக எடுத்துக்கொள்ளுங்கள். சனி பகவான் உங்கள் ஜென்மராசியில் பயணம் செய்யும் போது வாழ்க்கையின் வேகம் சில நேரங்களில் குறையும். நினைத்த காரியம் உடனே நடக்காது. நாம் திட்டமிட்ட பாதையை மாற்ற வேண்டிய சூழ்நிலையும் உருவாகும். ஆனால் தாமதம் ஏற்பட்டுவிட்டது என்பதற்காக வாழ்க்கை நின்றுவிட்டது என்று அர்த்தமில்லை. சனி கொடுக்கும் தாமதத்திற்குள்ள ஒரு பாடம் இருக்கும். நம்மை கவனிக்காமல் விட்ட விஷயத்தை கவனிக்க வைப்பார். நாம திருத்தாமல் விட்ட தவறை திருத்த வைப்பார். நம்மை தவறான இடத்தில் பிடித்து வைத்திருப்பதை விட வைப்பார். நமக்கான பொறுப்பை மற்றவர்கள் மீது போடாமல் நாமே ஏற்றுக்கொள்ள வைப்பார். அதனாலதான் இந்த காலத்தில் எல்லாம் நமக்கு எதிராக நடக்கிறது என்று நினைத்து மனதை உடைத்துக் கொள்ள வேண்டாம். உங்களுடைய உழைப்பை நேர்மையாக வைத்துக் கொள்ளுங்கள். செய்ய வேண்டிய கடமையை சரியாக செய்யுங்க. தவறு நடந்தால் அதை ஒப்புக்கொண்டு திருத்துங்கள். உங்களால் மாற்ற முடியாத விஷயத்தை நினைத்து தினமும் மனதை சோர்வடைய செய்யாதீர்கள். உங்களால் மாற்ற முடிஞ்சதை மட்டும் இனி முதல் மாற்ற ஆரம்பியுங்கள். அதுதான் இந்த காலத்தில் நீங்க செய்ய வேண்டிய மிக முக்கியமான விஷயம். மீன ராசிக்காரர்களே, சனி மெதுவாக நகரும் கிரகம். அதுபோலவே அவர் கொடுக்கும் மாற்றங்களும் ஆழமானவை. இன்று செய்த உழைப்பின் மதிப்பு நாளையே தெரிய வேண்டும் என்று எதிர்பார்க்காதீர்கள். விதைத்த விதை மரமாக வளர நேரம் தேவைப்படுவது போல வாழ்க்கையில் நிலையான உயர்வுக்கும் நேரம் தேவைப்படும். அந்த நேரத்தை பொறுமையுடன் கடந்து செல்பவர்கள்தான் பின்னால் கிடைக்கும் பலனின் மதிப்பை முழுமையாக உணர்வார்கள். 2026 டிசம்பர் 11 வரை உங்கள் வாழ்க்கையை மற்றவர்களின் வாழ்க்கையோடு ஒப்பிடாதீர்கள். உங்களுடைய பாதை உங்களுடையது, உங்களுடைய நேரம் உங்களுடையது. உங்களுக்கான பலன் உங்களுக்கான நேரத்தில் கிடைக்கும். இன்றைக்கு நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் அந்த நிலையிலிருந்து ஒரு படி முன்னேறுங்கள். ஒரே நாளில் எல்லாவற்றையும் மாற்ற வேண்டியதில்லை. ஆனால் தினமும் சிறிய அளவிலாவது முன்னேற வேண்டும். அதுதான் காலப்போக்கில் மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கும். இறைவனை நம்புங்கள். அதே நேரத்தில் உங்களுடைய முயற்சியையும் விடாதீர்கள். ஏனென்றால் நம்பிக்கையோடு செய்யப்படும் உழைப்புக்கு ஒரு நாள் மதிப்பு கிடைக்கும். சனி பகவானை நினைத்து பயப்படுவதை விட அவர் சொல்ற வாழ்க்கை பாடத்தை புரிந்து கொள்ளுங்க. ஒழுக்கம், பொறுமை, பொறுப்பு, நேர்மை இவற்றை வாழ்க்கையில் வலுவாக வைத்துக் கொள்ளுங்கள். காலம் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் அதை கடந்து நிற்கக்கூடிய மனவலிமை உங்களுக்குள் உருவாகும். மீன ராசிக்காரர்களே, இந்த சனி வக்ர காலம் முடியும் போது இந்த காலம் என்னிடமிருந்து சில விஷயங்களை எடுத்தது என்று மட்டும் நீங்கள் நினைக்கக்கூடாது. இந்த காலம் என்னை நிறைய கற்றுக் கொடுத்து வாழ்க்கையை வேறு விதமாக பார்க்க வைத்தது என்று சொல்லும் அளவிற்கு உங்களை நீங்கள் வளர்த்துக் கொள்ளுங்கள். 2026 டிசம்பர் 11 வரை சனி பகவானின் அருளால் உங்கள் முயற்சிகளுக்கு நல்ல வழி கிடைக்கட்டும். உங்கள் குடும்பத்தில் அமைதி நிலைக்கட்டும். உழைப்பிற்கு மதிப்பு கிடைக்கட்டும். மனதில் இருந்த பாரம் குறையட்டும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த நல்ல மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் தொடங்கட்டும்.
சனி பகவானின் அருளும் சிவபெருமானின் ஆசீர்வாதமும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் என்றும் துணையாக இருக்கட்டும். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் வீட்டில் இருக்கும் மீன ராசிக்காரர்களுக்கும் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை பகிருங்கள். மேலும் இது போன்ற சனி வக்ர பலன்கள், ராசி பலன்கள் மற்றும் ஆன்மீக பதிவுகளை தொடர்ந்து பார்க்க நம்ம சிவன் கோவில் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை அழுத்தி வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.